ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் இயேசுவின் சீஷனுடைய அடையாளங்கள் அல்லது தகுதிகள் என்ற அடிப்படையிலே தலைப்பிலே நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் என்ன தெரிகிறது? அன்பு கூறாவிட்டால் அவருடைய சீஷனாய் இருக்க முடியாது. அதுவும் இயேசுவை போல அன்பு கூறாவிட்டால் அவருடைய சீஷனாய் இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளையாக முந்தின வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த கட்டளை புதிதாக ஒரு கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும், பழைய ஏற்பாட்டிலே தேவன் மோசையின் மூலமாக எழுதி கொடுத்த 10 கற்பனைகளினுடைய சுருக்கம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதிலே 10 கற்பனைகளிலே முதல் 4 கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை பற்றி உள்ளது. மற்ற 6 கற்பனைகள் மனிதனிடத்திலே அன்பு கூறுகிறதை பற்றி இருக்கிறது. இதை அவர் 2 கற்பனையாக சுருக்கிவிட்டார். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அதே வேளையில் இங்கே அன்பு கூறச் சொல்கிறார். மனிதனிடத்திலே அன்பு கூறச் சொல்கிறார். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள், அதுவும் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த கட்டளை வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் மற்றவர்களை நேசிப்பது என்ற ஒரு உண்மையை அவர் சொல்லுகிறார். காரணம், 1 யோவான் நிருபத்தில் எடுத்து வாசித்து பார்த்தால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குணம் தன்மை நம்மிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு விரும்புகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி இருக்கிறபடினாலே என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சீஷர்களாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலும் என்னை போல என்று சொல்லுகிறார். என்னை போல நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் அன்பாய் இருங்கள். சீஷர்களிடத்திலே இயேசு அன்பாய் இருந்தார். கடைசி வரை அன்பாய் இருந்தார். தன்னை காட்டி கொடுப்பதற்கென்று சொல்லி முத்தம் கொடுத்து காட்டி கொடுப்பதற்கென்று வந்த யூதாஸ் காரியத்தை கூட சிநேகிதனே என்று அழைத்தார். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். ஆகையினாலே கடைசி வரை அவர் அன்புள்ளவராய் இருந்தார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டதாய் நாம் பார்க்கிறோம். தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் என்னை சிலுவையிலே அடித்து விட்டார்கள், இவர்களை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டதாய் நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இதற்குத்தான் தெய்வீக அன்பு என்று சொல்வார்கள். அவர் அவ்விதமாகவே கடைசி வரை தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஏராளமான வேத வசனங்களின் ஆதாரம் நமக்கு உண்டு.
கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் அன்பாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த கற்பனையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். மத்தேயு 28:19 இயேசு கிறிஸ்து கடைசியில் என்ன சொன்னார்? பரலோகத்துக்கு ஏறி போகும் முன்பதாக உலகமெங்க நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பார்த்தீங்களா, சீஷராக்க சொன்னார். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். சீஷராக்க சொன்னார், ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 11 தான் அவரை பின்பற்றின அந்த சீஷர் கூட்டத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்பவர்களை எடுத்து பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் சீஷராய் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசு சொன்ன சீஷர்களாய் இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு சொன்னபடி அவருடைய சீஷனாய் இருப்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று மற்றவரிடத்திலே நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் போதித்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை பின்பற்றும் சீஷர்களாய் இருப்பதற்கு உரிய அடையாளங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர், நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நாங்களும் மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பலவீனங்களை நீக்கி போட்டவர்களும் உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.